அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் பிடித்தமான பிரிஞ்சி சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். கல்யாண வீட்டில் பண்ணுற மாதிரி அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலேயே பண்ணிடலாம். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணிலாம் போட்டு ஒரு அருமையான பிரிஞ்சி சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பிரிஞ்சி சாதம் பண்ணுறதுக்கு நான் வந்து 1/2 கிலோ பாஸ்மதி அளவு சொல்கிறேன். இது வந்து 4லேருந்து 5 பேர் வரை சாப்பிடலாம். இதுக்கு வந்து பல்லாரி வெங்காயம் ஒரு 3 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 2 பிரிஞ்சி இலை, அப்புறம் கொஞ்சோண்டு பட்டை, அப்புறம் ஒரு 4 கிராம்பு, அப்புறம் ஒரு 2 ஏலம், அப்புறம் ஸ்டார் பூ, அப்புறம் ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சோண்டு. அதுக்கப்புறம் இந்த பச்சை பட்டாணி இந்த உரித்து நம்ம வந்து அதை இது பண்ணி அந்த பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 4 தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 5 தக்காளி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லி, புதினா, மல்லி இலையும் புதினா இலையும் ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கேரட் வந்து ஒரு 100 கிராம் அளவு, கிட்டத்தட்ட 100 கிராம் அளவு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பீன்ஸ் அது ஒரு 100 கிராம், அப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு 150 கிராம் அளவு அந்த மாதிரி எடுத்திருக்கேன். எல்லாம் உருளைக்கிழங்கு வந்து தோல்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கேரட், பீன்ஸு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்ந்து ஒரு 50 கிராம் அளவு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் அரைக்க போகிறோம். அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அரைக்கும் போது ஒரு 10 முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டோடு சேர்த்து அந்த முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து பாஸ்மதி அரிசியை வந்து நல்லா ஊற வைக்கணும். அது வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறினா தான் வந்து நல்ல சாதம் போலன்னு வரும். அதில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1/2 கிலோ பாஸ்மதி அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 4லேருந்து 5 பேர் அளவு சொல்கிறேன். இது கூடுதல் குறைச்சி வேணால் நீங்கள் அதுக்கு தக்கன கூடுதல் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. எந்த பாத்திரத்தில் எந்த குக்கரில் பண்ண போகிறீங்களோ அந்த குக்கர் வச்சுக்கோங்க. அதில் வந்து நெய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லி அளவு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஒரு 100 மில்லி அளவு விட்டுக்கோங்க. நெய்யும் தேங்காய் எண்ணெய் கலந்து விடும்போது அது வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெய்யும் தேங்காய் எண்ணெய் கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து அந்த நெய்யும் தேங்காய் எண்ணெயும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த பட்டை, அப்புறம் கிராம்பு, ஏலம், அதுக்கப்புறம் அந்த பிரிஞ்சி இலை, அப்புறம் அந்த ஸ்டார் பூ, அப்புறம் கொஞ்சோண்டு ஜாதி பத்திரின்னு கிழங்கு நல்ல வாசமாக இருக்கும். அது கம்மியாக போட்டால் போதும், ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். கொஞ்சோண்டு ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி அதையும் போட்டுக்கோங்க. ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதை போட்டு கொஞ்சம் லைட்டாக இது ஃப்ரை ஆனவுடனே நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த அந்த வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் கீறி வச்சுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் போதும். இது வந்து ஓரளவு கரெக்டாக தான் இருக்கும். அந்த 3 பச்சை மிளகாய், அந்த பல்லாரி வெங்காயம் எல்லாமே சேர்ந்து அந்த எண்ணெயிலையும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வேகணும். நல்ல அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக ஆகணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து தக்காளி எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஓரளவு எல்லாமே கரெக்டாக நல்லா வந்துடுது. அந்த வெங்காயத்தோட நிறம் வந்து மாறிடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை நான் வந்து இதில் போடணும். கொஞ்சம் தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளியாக வாங்கிக்கோங்க, அது நல்லாயிருக்கும். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் சாதத்துக்கு தேவையான உப்பை நீங்கள் முதல்லே போட்டுடலாம். முதல்லே வந்து எவ்வளோ தேவையோ ஒரு பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. காணலைன்னா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம பார்த்து போட்டுக்கலாம். இப்போ வந்து கல் உப்பு போட்டுட்டு அந்த தக்காளி அந்த உப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா அந்த எண்ணெய் நெய்யில் கலந்து நல்லா வெந்து வரணும். தக்காளி வந்து கொஞ்சம் சுருண்டு வதங்கணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தீயை வந்து நிதானமாக எரிச்சுக்கோங்க. ரொம்ப கூட்டி வேண்டாம், ரொம்ப குறைச்ச வேண்டாம். கொஞ்சம் கரெக்டாக மீடியமில் வச்சு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். இப்போ வந்து ஓரளவு தக்காளி எல்லாமே கொஞ்சம் நல்லா சுருண்டு வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அந்த அளவு போதும். அப்புறம் ரெட் சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள் அது வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா இஞ்சி பூண்டில் அந்த காரம் இருக்குது, அதுக்கப்புறம் மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் வந்து காரம் வந்து பார்த்துட்டு அப்புறம் வேணால் நான் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு ஓரளவு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த மிளகாத்தூள் பொடி எல்லாமே போட்டுட்டு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த உரிச்சி வச்ச பச்சை பட்டாணி அதையும் வந்து இது வந்து ஒரு 1/4 கிலோ அளவு பச்சை பட்டாணி இருக்கும். அதையும் போட்டுட்டு நம்ம எல்லா காய்கறி நறுக்கி வச்சுருக்கோம்ல அந்த காய்கறியும் வந்து இந்த கேரட்டு, அதுக்கப்புறம் பீன்ஸு, அப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் அதில் வந்து போட்டுட்டு எல்லாமே நல்லா காய்கறி எல்லா பக்கமும் நல்லா சேர்ந்து அந்த தக்காளியோடு சேர்த்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. பச்சை பட்டாணி வந்து இது வந்து ஈரம் இருக்கிறதுனால அது வந்து ஓரளவு எல்லாமே
சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மல்லித்தழை, அந்த புதினா அதை நல்லா கழுவி வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கணும். அதையும் வந்து இதில் போட்டுருணுங்க. காய்கறியோடு சேர்த்து போட்டுட்டு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தயிர் வந்து நல்ல புளிப்பில்லாத கெட்டி தயிர், அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்து வந்து லெமன் விடணும். லெமன் வந்து ரொம்ப விடணும் தேவையில்லை. ஒரு சின்ன லெமனில் ஒரு பாதி லெமன் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் அரைவாசி புளிஞ்சா போதும். அதில் வந்து அந்த ஃபுல்லாக பிடியணும் தேவையில்லை. பாதி லெமனில் ஒரு கால் அளவு புளிஞ்சா போதும். ரொம்ப ஃபுல்லாக அந்த அரை பழத்தையும் புளியணும்னு தேவையில்லை. அதில் பாதி அளவு புளிஞ்சா போதும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அண்டிப்பருப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம், முந்திரி பருப்பு சேர்த்து அதையும் அதில் போட்டுடணும். இப்போ வந்து எல்லாமே போட்டாச்சு, தயிர் விட்டாச்சு, அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி வச்ச கலவை அதையும் வந்து போட்டாச்சு. போட்டு இப்போ வந்து எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த காய்கறியோடு சேர்த்து நல்ல அந்த உப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து அந்த மிக்ஸி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்னா அதில் நம்ம அலசி வந்து தண்ணியை விட்டுக்கலாம். தண்ணி வந்து கரெக்டாக பார்த்து விடணும். இதுக்கு வந்து நீங்கள் அரிசி வந்து நான் வந்து 4 டம்ளர் அளவு அந்த அரிசி எடுத்திருக்கேன். அந்த பாசுமதி அரிசி டம்ளரே இந்த ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் அளந்துக்கோங்க. டம்ளரில் வந்து கரெக்டாக 4 டம்ளர் எடுத்தோன்னா நீங்கள் வந்து ஊற வச்சுருக்கோம். நம்ம அரை மணி நேரம் இதில் ஊற வச்சதுனால வந்து 2 பங்குக்கு கொஞ்சம் கம்மியாக விடணும். 4 டம்ளர் அரிசினா 8 பங்கு விடக்கூடாது. ஒரு 7 டம்ளர் தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 2 பங்கை விட கொஞ்சம் கம்மியாக 1.25 பங்கு அரிசி எவ்வளோ எடுத்துக்கிங்களோ அதுலேருந்து 1.25 பங்கு கரெக்டாக அளந்து விடுங்க. கரெக்டாக இருக்கும். அப்போ தான் சாதம் வந்து பொலன்னு வரும். நல்லா ஊற வைக்காமல் பொங்குனீங்கன்னா நீங்கள் வந்து 2 பங்கு கூட வச்சுக்கலாம். நல்லா ஊற வச்சதுனால இது வந்து போதும். 1.25 பங்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ எல்லாம் கரெக்டாக அது தண்ணியை வந்து கூட வைக்க வேண்டாம், கரெக்டாக பார்த்து அளந்து வச்சுக்கோங்க. 1.25 பங்கு அரிசி எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுலேருந்து 1.25 பங்கு தண்ணி வச்சு இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும். எல்லாம் சேர்ந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த தண்ணியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு காணலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பாசுமதி அரிசியில் நம்ம தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி இல்லாமல் போடுங்க. அப்படி ஒருவேளை அரிசியில் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த தண்ணி வந்து குறைச்சிக்கோங்க. மொத்தமாக 1.25 பங்கு தான் தண்ணி வேணும். அதுக்கு தக்க நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கரெக்டாக தண்ணி அளந்து வச்சு இந்த அரிசியை வந்து நல்ல தண்ணியெலாம் வடிச்சிட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து தீயை வந்து மீடியமாக எரிச்சுக்கோங்க. நல்லா அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ அரிசி வந்து ஓரளவு ஒரு பாதி அளவு வெந்திருக்கும், ஒரு 50% அளவு வெந்திருக்கு. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி இருக்கணும், கொஞ்சம் பாதி வெந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் வந்து அடுப்பை சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு அடுத்தாப்பில் வந்து நம்ம குக்கரை மூடி அது வந்து வெயிட் போடுறங்க. ஆனால் விசில் வரணும்னு தேவையில்லை, கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். இது வந்து விசில் வந்தால் வந்து ரொம்ப குழஞ்சிரும். அதனால் இதை சிம்மில் வச்சுட்டு ஆனால் வெயிட் போட்டு வச்சுருங்க. ஆனால் விசில் வர வேண்டாம். ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும். குக்கரில் வச்சு நல்ல விசில் வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். அதனால் இந்த மெத்தடில் வச்சுட்டு நீங்கள் இது பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அழகாக நல்ல பொலன்னு சாதம் வந்து நல்ல உதிரியாக ஒரு அருமையான கல்யாண வீட்டு பிரிஞ்சு சாதம் அதே டேஸ்ட்டில் நம்ம வந்து வீட்டிலேயே பண்ணிடலாம். இப்போ வந்து அருமையாக ரெடி ஆகிடுது. ரொம்ப பொலன்னு வந்திருக்கு. தண்ணியெலாம் அளந்து கரெக்டாக வச்சதுனால அதே மாதிரி கரெக்டாக பக்குவத்தில் ரொம்ப ஒரு கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. எல்லாருமே இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். தண்ணியெல்லாம் கரெக்டாக பார்த்து அளந்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். அரை மணி நேரம் ஊற வச்சு பண்ணுங்கள். பாசுமதி அரிசியில் பண்ணும்போது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து அழகாக ஒரு அருமையான ஒரு பிரிஞ்சி சாதம் வந்து தயாராகிட்டு இதுக்கு வந்து வெங்காயம் வச்சு சம்பல் தயிர் வெங்காயம்னு சொல்லுவோம்ல, அது வந்து போட்டு சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். வெஜிடேரியனா உருளைக்கிழங்கு குருமா அந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். எல்லோரும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.